நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரையில் இடம்பெற்ற 10 முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். माननीय सदस्यगण, मैं 18वें लोकसभा के सभी नवनिर्वाचित सदस्यों को बहुत बहुत बधाई और शुभकामनाएं देती हूं. நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய திரௌபதி முர்மு 18வது மக்களவைத் தேர்தலை சிறப்பாக நடத்தியதாக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி கூறினார். இந்த ஆட்சியின் முதல் பட்ஜெட் அரசின் தொலைநோக்கு திட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் இந்தியாவை 3வது பெரிய பொருளாதார நாடாக மாற்ற அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 10 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி இந்தியர்கள் வறுமையில் இருந்து வெளியேறி இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக 10 ஆண்டுகளில் பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டை 4 மடங்கு உயர்த்தி இருப்பதாகவும் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியை ஏற்படுத்த அரசு தொடர்ந்து முனைப்பு காட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 10 ஆண்டுகளில் பாதுகாப்புத் துறையின் ஏற்றுமதி 18 மடங்கு அதிகரித்து 21,000 கோடி ரூபாயை எட்டியிருப்பதாகவும் நவீனத்துவம் அவசியம் என்பதால் ஆயுத படைகளில் தொடர்ந்து சீர்திருத்தம் செய்ய வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது உரையில் கூறினார். 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சை பெற ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்த அவர், அண்மையில் நடந்த வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் குறித்து நியாயமான முறையில் விசாரணை நடத்தவும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். 2036ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்திய ஒலிம்பிக் சங்கம் தயாராகி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார்.